எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கடக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய தை மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்கள் கடகராசி நண்பர்களுக்கு தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொளியில். தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சதய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 319 டிகிரி கும்ப ராசி மகர லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது தை மாதம் கடகராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம், பிறகு வரக்கூடிய பூச நட்சத்திரம் 4 பாதம், அதன் பிறகு வரக்கூடிய ஆயிலி நட்சத்திரம் 4 பாதம். கடக ராசியாதிபதி சந்திரன் ராசிக்கு 6வது பாவகத்திலேயே இருந்தாலும் மறைவு ஸ்தானத்திலேயே இருந்தாலும் ராகு நட்சத்திரம் வாங்கியிருக்காரு. மாதம் பிறந்து 3 நாள் வரை முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்ததல்ல. தை மாதம் 1ஆம் தேதி, தை மாதம் 2ஆம் தேதி, தை மாதம் 3ஆம் தேதி, இந்த 3 நாள் மட்டும் கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். போகாத இடத்துக்கு போகிறேன்னு பேர் வந்துடும், செய்யாத தவறுக்கு செஞ்சேன்னு பேர் வந்துடும். பார்த்து சூதானமாக இருந்துக்கிறது புத்திசாலித்தனம். அதுபோக 3ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை குரு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு அருமையான யோகம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்கு உண்டான நேரம் இது. கொடுத்த வார்த்தை, நான் உங்களுக்கு இதை செய்கிறேனுங்க, இதை நான் பண்ணுறேனுங்க அப்படின்ற வார்த்தை இந்த தருணத்தில் 100% இந்த பிரபஞ்சம் நீங்கள் காப்பாற்றுறதுக்கு உண்டான நேரமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. இந்த தருணத்தில் கடகராசி நண்பர்களுக்கு தை மாதம் 3ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை அருமையான நேரம், அற்புதமான நேரம். அஷ்டமச்சனியால் பல நண்பர்களுக்கு, கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பல பேருக்கு பலவிதமான சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். வாங்காத பணத்துக்கு வட்டியும் கட்டிகிட்டு இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறீங்க. செய்யாத தவறுக்கு தண்டனையை அனுபவிக்கிறவங்க கடகராசியில் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த தருணம், இந்த குருமங்கள யோகம் அருமையாக இருக்கும். 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து, குரு பகவான் செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் கிரக பரிவர்த்தனை யோகம், அதுபோக குரு பகவானுடைய பார்வை 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்ப்பதால் சூரிய மங்கள யோகம், 2 யோகம் ஏற்படுது. உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய அந்த நஷ்டங்கள் சரியாகும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி ஏற்படும். 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு, தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போது தனஸ்தானம் நல்லா இருக்கும். தனஸ்தானாதிபதியுடைய பார்வை நம்ம மேலே படுறதுனால வாங்கின பணத்தை கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த கிரக அமைப்புகள் மீண்டும் நமக்கு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் மறுபடியும் வர்றதுக்கு இந்த தை மாதம் அப்படின்றது கடகராசி நண்பர்களுக்கு ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக தான் இருக்குமே தவிர சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்காது. மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக தான் நிச்சயமாக இருக்கும். அதுபோக 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி, பொதுவாக கடகராசி நண்பர்கள் ஒருத்தரோட தொழில் செய்கிறீங்க, அதாவது ஒரு கூட்டு தொழில் செய்கிறீங்க, நண்பர்களோடு சேர்ந்து செய்கிறீங்கன்னா அதில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த தருணத்தில் 100% அதை நல்ல விதமாக செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கான நேர காலங்கள் இந்த பிரபஞ்சம் 100% உங்களுக்கு இந்த தருணத்தில் உறுதுணையாக இருக்க போகுது. கருத்து வேறுபாடுகள் சரியாக போகுது, பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது, வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. தை மாதம் 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தை மாதம் 22ஆம் தேதி வரை. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் புதன் 12வது பாவகத்துக்கு அதிபதி 5வது பாவகத்தில் இருக்கிறது நமக்கு நல்லது இல்லை. 12வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்துக்கு வந்து 12வது பாவகத்தை பார்க்குறது சிறப்பு. 5ஆம் தேதி அவரும் மாறிடுறாரு, புதனும் மாறிடுறாரு தனசில். அப்போது
12வது பாவகத்துக்கு அதிபதி புதன் 6வது பாவகத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவார். அப்போ அந்த நேரத்தில் விட்டு போன சொத்து, அதாவது நான் ஒரு வீடு அடமானம் போட்டிருந்தேனுங்க, இடம் அடமானம் போட்டிருந்தேனுங்க, என்னால் வாங்க முடியல, இந்த மாதிரியெல்லாம் சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த சொத்து பத்து உங்கள் கைக்கு வர்றதுக்கான நேர காலங்கள் இந்த தருணம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கான நேர காலங்கள். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கி நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு சம்மதமே இல்லைங்க, பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்த காலம் போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா? கரெக்டாக உங்களுக்கு நான் கொடுக்குற டைமு தை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அதே தை மாதம் உங்களுக்கு 18ஆம் தேதி வரை அந்த குறிப்பிட்ட நாள்லேயே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஏன்னா அந்த தை மாதம் 18ஆம் தேதி இந்த புதன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 8ல் இருந்தவர் 6வது பாவகத்தில் இருந்தவர் 7வது பாவகத்துக்கு வந்துடுறார். 6ல் இருக்கிறவர் 7வது பாவகத்துக்கு வராரு அப்படின்னு பட்சத்தில் நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னா, அந்த புதன் சூரியனுடன் சேர்ந்து 12வது பாவகத்துக்கு அதிபதி 2வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 7ல் இருந்து உங்கள் ராசிக்கு பார்ப்பார். சூரிய மங்கள யோகமாகவும் இருக்கும், புதன் ஆதித்ய யோகமாகவும் இருக்கும். ஏன்னா 22ஆம் தேதி செவ்வாவும் மாறிடுவார். செவ்வாவும் உங்கள் ராசிக்கு 6ல் இருக்கிறவர் 7வது பாவகத்துக்கு வந்துடுவார். புதன் 18ஆம் தேதியே மாறுறாரு. அப்போ புதனாதித்ய யோகம் இருக்குது, சூரியமங்கல யோகம் இருக்குது, குருவும் செவ்வாவும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது, குரு செவ்வாவை பார்ப்பதால் குருமங்கல யோகம் இருக்குது. கிட்டத்தட்ட 4 பிராத்தம் இந்த கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 4 பிராத்தம். இதனால் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், புதுமையாக ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும், வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு வந்து சேரும், முக்கியமான சமாச்சாரம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. இந்த மாதிரியான நல்ல நல்ல நேர காலங்களாக வர்றது இந்த தை மாதத்தில். தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொன்னாங்க. நிச்சயமாக அந்த வழி பிறக்கிற மாதிரி இந்த கடகராசி நண்பர்கள் வருவீங்களே தவிர அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது நடக்கும், நடந்தே தீரும். ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள். தை மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நேர காலங்கள் சரியில்லைனாலும் தை மாதம் 3 தேதிக்கு மேற்கொண்டு தை மாதம் 29 தேதி வரை அருமையான நேரமாக இருக்கும், மாற்றங்களே இல்லை. அப்போ தை மாதத்தில் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா 26 நாட்கள். நல்லது நடக்கிறதுக்கு 26 நாட்கள் தேவையில்லையே, 26 நிமிஷமே போதுமானது நம்மளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைகிறதுக்கு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த தை மாதத்தில் கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.